ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தேம்போ அப்படின்ற ஆன்கோயிங் பிஎல் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கதையோட ஹீரோ போ வந்து இன்டர்வியூவில் உட்காந்துருக்காரு. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான், நல்ல டேலண்டான ஆள் தான். ஆனால் என்ன 3 வருஷம் கேப் விழுந்து போச்சா, அதனால இன்டர்வியூ எடுக்க வந்து கேட்குறாங்க. என்னப்பா 3 வருஷம் கேப் விழுந்து போச்சு, எதுக்கு இந்த 3 வருஷம் கேப்பு அப்படின்னு அவங்க கேட்க, அது வந்து ஃபேமிலியில் சின்ன கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் சரியாகிறது தான் கொஞ்சம் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சரியாக போச்சுன்னு போ கான்ஃபிடென்ட்டாக சொன்னாலும், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா எல்லாம் சரியாச்சா அடி அங்கே இருக்க லேடிலாம் கேட்குறாங்க. அது சரியாச்சுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து பார்ட்னர்னு ஒருத்தர் இருந்தான், அதனால தான் நான் வந்து எந்த வேலைக்கும் போகாம இருந்தேன். இப்போ அவன் கூட வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அடி இந்த பையன் சொல்ல இதை கேட்டோன்னே இன்டர்வியூ எடுக்கணுக்கே ஷாக் ஆயிடுச்சு. எப்பா உன் ப்ரொஃபைலை பார்த்து நீ ரொம்ப டேலண்டான பர்சனு, அதனால தான் உன்னை வந்து நான் கூப்பிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து நீ இந்த மாதிரி வயசுலன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ பார்ட்னர் கூட வந்து பிரேக்கப் ஆச்சு, அதனால வேலைக்கு வந்துன்னு ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி காசு சொல்லிட்டு இருக்க. நாளை பின்ன அவன் பார்ட்னர் கூட சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேலையை வந்து உருப்படியாக பார்க்க மாட்டியா? இல்லைப்பா நீ இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், கிளம்புன்னு அவங்க என்னன்னா எனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு வெளியே அனுப்ப. பாவம் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வரான். இவனுக்கு நீ இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ட்ரக் வச்சிருக்க ஒருத்தன் தான் இருக்கான். அவன் என்னடா இன்னும் வேலை கிடைக்கலையே அவனுக்கு, மூஞ்ச தூக்கி போட்டு வர்றதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. பாருடா பாரு, இந்த பையனை பாருடா, இந்த பையனுக்கும் உன் வயசு தான். ஆப்பை கிரியேட் பண்ணி அவன் எந்த அளவுக்கு லட்சமாக சம்பாதிக்கிறான் பாருடா பாரு. அப்படியே அந்த ட்ரக் வச்சிருக்கேன் வந்து எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த போ பையனுக்கு வந்து என்ன பேசுனே தெரில. சரி இந்தா சாப்பாடு வாங்கிட்டு போனேன். அவன் 2 பார்சல் கொடுக்க, அதெல்லாம் தேவையில்லை, நான் தான் இப்போ சிங்கிள் ஆகிட்டேன்ல, எனக்கு ஒன்று கொடுத்தா மட்டும் போதுன்னு போ சொல்கிறான். அட சும்மா வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி விட்றான். போ பையனுக்கா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போதான் பிரேக்கப் ஆயிருக்கும் போல இருக்குது. இவன் ஆட்கள் வந்து கப்பலாக வச்சுருப்போம்ல, அது எல்லாமே கப்பல்ஸ் குடிக்கிற மாதிரி கப்பலாக இருக்குது. அதெல்லாம் பையன் வந்து ஏற்காமல் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கான். இவனே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருந்தா இந்த நேரம் வேற டே காலேஜில் அலுமினி மீட்டிங் இருக்குது மறக்காமல் வந்துடுன்னு அவங்க வேற தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி இதுதான் இப்படின்னு பார்த்தா திருத்துட்டு இவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க வேற கால் பண்ணுறாங்க. என்னப்பா வேலை ஏதாச்சும் கிடச்சிச்சா அப்படின்னு அவன் கேட்க இவன் ரொம்ப வருத்தமாக பேசுகிறான். அதை வச்சே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுன்னு ஆறுதலாக பேசி இவனுக்காக பணத்தெல்லாம் அனுப்பிடுறாங்க. பையனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சரி அம்மா தான் அனுப்பிடுறாங்கன்னு பார்த்தா அப்பாவும் இவனுக்காக வந்து ஏகப்பட்ட பணத்தை அனுப்பிவிட்டுட்டே இருக்காங்க. இது பையனோட மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எருமகடை வயசாச்சு, நாம தான் அம்மா அப்பா பார்த்துக்கணும், ஆனால் அவங்க நமக்கு பணம் அனுப்புறாங்கன்னு பையனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த பையன் வந்து பார்ட் டைமாக ஒரு துணி கடையில் வந்து வேலை பார்க்குறான். அங்கே உள்ள தாத்தா கிட்ட வந்து இப்படிலாம் சொல்ல, ஏன்டா நீ இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும்டா, இந்த மாதிரி அம்மா அப்பா எனக்குலாம் கிடைச்சா நான் வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா வேலை தட்டே இருப்பேன்னு அவருன்னா இப்படிலாம் பேசியிருக்காரு. ஏங்க நீங்கள் வேற கலாய்க்காதீங்க அப்படின்னு போ சொல்ல, அப்புறம் என்னத்தை கலாய்க்காமல் இருக்கிறது, நீ வேலைக்கு போனீங்கன்னா உருப்படியாக பேசணும், ரொம்ப நல்ல மாதிரி இருந்தபடி சொன்னீங்கன்னா எப்படி உனக்கு வேலை கிடைக்கும், கொஞ்சம் நாசுக்காக பேசி பழகுப்பா அப்படின்னு அவர் வேற இப்படிலாம் பேசியிருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது போக்கு வந்து ஒரு பொண்ணு கால் பண்ணுறா. அந்த பொண்ணோட பேர் வந்துன்னா பையே. அந்த பொண்ணு கால் பண்ணி டே லேப்டாப் ஆன் பண்ண, நான் சொல்கிற வேலையை டக்கு பண்ணு அப்படி அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணு சொல்ல இந்த போ பையனும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மியூசிக் ஆட் பண்ணி இந்த பொண்ணு சொன்னா வேற ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணிட்டா போல இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு கத்துன்னு கத்த, சரிம்மா கத்தாதம்மா பண்றேம்மா அப்படின்னு சொல்லி இந்த போ பையனும் பர்ஃபெக்டா எல்லா வேலையும் பண்ணி அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ண, அந்த பொண்ணுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. எதுக்குடா இந்த பொண்ணு இவ்வளோ சந்தோஷப்படுறான்னு பார்த்தா, அதான் நம்ம எல்லாருக்கும் பிடிஎஸ் பிடிக்கும்ல, அதே மாதிரி அவங்க நாட்டில் வந்து மார்ஸுங்கிற ஒரு பாய் பேண்ட் இருக்கு. அந்த பாய் பேண்டோட பெரிய ஃபேன் தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு அந்த 5 பசங்க வந்து பார்த்தோன்னே, அதுவும் எடிட் பண்ணி சும்மா பக்கா பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பியானது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணதுக்கு வந்து போக்கு வந்து காசெல்லாம் கொடுக்க, ஏமா நீயும் பணத்தை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு இவன் கேட்க, ஏன்டா என்ன சும்மா வேலை பார்க்குற, எடிட் பண்ணுற அதுதான் காசு கொடுன்னு அந்த பொண்ணு என்னமோ கொஞ்சம் நேர்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாடா நீ இத்தனை நாளாக வந்து நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் எடிட் பண்ணி பக்காவாக கொடுக்குறியே, இந்த 5 பசங்களையும் பார்த்தா உனக்குள்ள எந்த ஃபீலிங்கும் வரலையா? இந்த 5 பசங்களில் வந்து உனக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு இந்த பை பொண்ணு வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, இந்த பொண்ணு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் போதே இந்த போப்பை என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவையும் வச்சு பார்க்க,
அதில் இவனுக்கு யாரோட ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னா தேம தான் பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணும் கேட்டுகிட்டே இருக்க, இல்லை இல்லை எனக்கு யாரையும் பிடிக்கல அடி. இந்த போப்பை வந்து பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத மாதிரி சீனை போடுறான். அட போட, உனக்கு ரசிக்க தெரில, ரசனே இல்லை அடி. இந்த பொண்ணு வேற ஓவரா திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து வேலை வந்துருச்சு போல இருக்கு, உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு வேலை வந்துருச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இன்னொரு ஆளை வந்து மீட் பண்ண போறா. அந்த ஆளோட பேர் வந்து என்னன்னா மிக்கு. அந்த ஆளும் அந்த மார்ஸ் டீம் இருக்குல்ல, மார்ஸ் பேண்டு, அந்த பேண்டில் வந்து ஒர்க் பண்ணுற பர்சன் தான். வந்தோடனே சே நம்ம பாய்ஸ்க்கான ஸ்கில் வந்து செம்ம டைட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்கில் வந்து டைட்டாக போயிருக்கு. இப்போதைக்கு இவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன அலப்பறைகள் இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து சின்ன டேரக்டர் மாதிரி யாராவது தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாரு எனக்கே ஏகப்பட்ட டென்ஷனு, நான் எங்கே போய் டேரக்டர் தேடுறதுன்னு. இவர் இப்படி சொல்ல, என்னது இது டேரக்டரா, என்கிட்ட தான் கைவசம் ஒரு பையன் இருக்காம்ல அடி. இந்த பொண்ணு யோசிக்க, இந்த பொண்ணு யாரை பற்றி யோசிக்கிறான்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போ இருக்காம்ல. ஆக்சுவலாக வந்து டைரக்ஷன் வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அதனால இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா என்கிட்ட ஒரு பையன் இருக்கான்னு இந்த பொண்ணு வந்து போவோட பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுறா. சஜஸ்ட் பண்ண மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன, போ வந்து வேகமா இந்த கம்பெனிக்கு வந்து கூட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஏமா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, ப்ரொஃபைலில் ஏகப்பட்ட பட்டிட்டிங்களா, நீ ஏமா இப்படி பார்த்து வச்சிருக்க அப்படி அவன் கேட்டா. அட விட்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாத போகுது. இப்போ அவங்களுக்கு தேவை பக்காவும் ஒரு ப்ரொஃபைலு, டேரக்டர் வேலை, அது உனக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட 5 பாய்ஸுமே சும்மா தாறுமாறாக இருக்க போகிறாங்க. வேலை பார்த்தா என்னடா குறைஞ்சி போயிட போகுதுன்னு இந்த பொண்ணு ஏகப்பட்ட வீரவசனம்லாம் பேசி இந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்து உள்ள அனுப்ப. அங்கே உள்ள இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னா அந்த மிக்கு இருக்காம்ல, அவன் தான் இன்டர்வியூ எடுக்கான். அந்த மிக்கு எடுத்த உடனே சரிப்பா நீ இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது எல்லாம் ஓகே தான், உனக்கு இந்த பாய் பேண்ட் பற்றி என்ன தெரியும், இந்த கம்பெனி பற்றி என்ன தெரியும், அதை ஃபஸ்ட்டு தரவா சொல்லு அப்படியே அந்த மிக்கு வந்து கேட்க. இவங்க இப்படிலாம் கேள்வி கேட்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த பொண்ணு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான்னா ஏகப்பட்ட விஷயத்த வந்து போ கிட்ட சொல்லி தான் அனுப்பி விட்ருக்கா. அதனால் இவனும் பக்காவாக அந்த பொண்ணு சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, பாய் பேண்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த கொண்டு இந்த பையன் வந்து தரவா சொல்லிட்டான். எல்லாம் ஓகே தான். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவன் ஒரு கேள்வியை கேட்குறான். அதான் அந்த பொண்ணு தானே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்குறான். ஏம்மா நான் அவங்கள வந்து ஒருக்கா வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேம்மா, ஆக்சுவலாக நான் வந்து அவளை வந்து ஒரு ஃபேனாக இருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேம்மா, ஒருவேளை இது கம்பெனிக்கு தெரிஞ்சுன்னா இந்த வேலைக்கு எடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு இந்த போப்பையும் சொல்கிறான். அட விட்றா, ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதில் என்ன மூஞ்சி என்ன தெரிய போகுது, அதெல்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல, கண்டுக்காத, விடு 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 அப்படின்னு இந்த பை பொண்ணு வந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அட என்னப்பா இது, ஒரு ஃபேனாக இருந்து ஃபோட்டோ எடுத்தால் என்ன தப்புன்னு நீங்கள் யோசிக்கிறது வந்து நல்லாவே புரியுது. இப்போ நீங்கள் வந்து பிடிஎஸோட ஒரு பெரிய ஃபேனு சரியா, அப்படி நீங்கள் ஒரு பெரிய ஃபேனாக இருக்க பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் வேலை பார்த்தீங்கன்னா எப்படி என்னவா இருக்கும், அவளை போய் குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பீங்களே. அதனால தான் ஒரு ஃபேனு வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த மிக்கு வேற என்னப்பா கம்பெனியை பற்றி பாய்ஸ் பேண்ட் பற்றி எல்லாத்தையும் பற்றி தெளிவாக அக்குவே ராணியோட சொல்கிறியே, நீ என்ன ஃபேனா என்ன அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ நான் ஒன்றும் ஃபேன்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு இன்டர்நெட்டில் வந்து சர்ஃப் பண்ணி பார்த்தேன், அதாங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு இவன் வந்து எப்படியோ சமாளிச்சுட்டான். சரிப்பா உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு எப்படியோ இந்த மிக்கும் எல்லா டீட்டெயிலும் விசாரித்த பிறகு இவனுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. இந்த பையனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷம். ஐடி கார்டெலாம் கையில் வச்சுட்டு இவன் நிற்க, என்னன்னா அங்கிட்டு இருந்து ஒரு லேடி 4-5 சின்ன பொண்ணுங்கன்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போங்க, அம்மா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து போங்க அப்படியே இந்த போப்பை வந்து மாவிச்சு சும்மா இல்லாமல் அம்மா பொண்ணுன்னு சொல்ல அந்த லேடிக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா நீ என்ன புதுசாக வேலை செஞ்சிருக்கியா அப்படியே அந்த லேடி கத்த. ஆமாம் அப்படி இவன் சொல்கிறான். வர்றதுக்கு முன்னாடி யார் சிஓ யாருக்கு என்ன வேலை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டியா அப்படி அந்த லேடி வேற இப்படிலாம் பேச. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த கம்பெனியோட சிஇஓவே இந்த லேடி தான். இந்த லேடி வந்த பிறகு இங்கே பாருப்பா, உன் ஒர்க்கு நல்லா இருந்துச்சுன்னா உன்னை வந்து பெர்மனண்ட் ஆக்குறது அதை பற்றிலாம் யோசிக்கணும். முக்கியமாக உன்னோட வேலை வந்து என்னென்னா பிஹைண்ட் த சீன் இருக்குல்ல, அதைத்தான் நீ வந்து கேப்சர் பண்ண போகிறேன்னு இந்த லேடி சொல்லியிருக்காங்க. அது ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து நல்லா கேப்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவனோட லாஸ்ட் கான்செப்ட். என்ன புரிஞ்சா அப்படி இந்த லேடி கேட்க, என்னது இதுதான் அவனோட லாஸ்ட் கான்செப்டா அப்படி இந்த போப்பையும் யோசிக்கிறான். ஏன் மிக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா அப்படி இந்த லேடி கேட்க, அதுக்குள்ளே அந்த மிக்கு வந்து பாத்ரூம் வந்து வெளியே வரான். ஐயோ இருங்க இப்போ போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக் பையன் வந்து வேகமாக போ வந்து வெளியே கூப்பிட்டு வர. போ கேட்குறான், என்னங்க சொல்கிறீங்க, 3 மாதத்தில் இந்த பாய் பண்ண வந்து களைய போதா அப்படி இவன் கேட்டுக்கிருந்தா. எப்பா உன் ஐடி கார்டு வந்து சும்மா தானே இருக்குது, அதை கொடுப்பா காஃபியை குடிச்சிட்டு வரேன்னு. இவன் என்ன காஃபி குடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு சஸ்பென்ஸ் தாங்கல, எதுக்கு அவனோட
தேமோட லாஸ்ட் கான்செப்ட் சொல்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, எப்பா உங்க கூட வேலை பார்க்குற அந்த 2 பசங்க இருக்காங்களே, அவங்க பேர் என்ன, மிங்கு, இன்னொருத்த பேர் டே, அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு வேகமா இந்த போப்பை வந்து கேட்கலான்னு போனா, அவங்க கேமரா கையில் கொடுத்துட்டு, ஏன் இந்த விஷயத்த மிக்கு உங்ககிட்ட சொல்லலையா அடி, இவங்க இப்படி கேட்குறாங்க, மாற்றி இப்படி சொன்னால் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து விஷயமே தெரில. இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போதே இந்த நேரம் தான் தேமை வந்து பார்க்குறான். அந்த தேம் வந்து அந்த சிஓ லேடி இருக்காங்களே, அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த லேடி வர, எப்பாரு உனக்கு ஸ்கெடியூல் போட்டாச்சு, எங்கே போக சொல்கிறோமோ நீ அங்கே தான் போகணுன்னு இவங்க ஓவரா ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் தேமுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னால் பண்ண முடியாதுன்னு பையன் வந்து சொல்ல வாரான். இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. சொன்னதை செய்டா அப்படின்னு இவங்க வேற ஓவரா போட்டு அரட்டி இருக்காங்க. இவனே செம கடுப்பில் இருக்கான். இந்த நேரம் லைட்டாக இந்த பக்கம் திரும்பி பார்க்க போ வேற கையில் வந்து கேமராவோட நிற்கிறான். கேமராவோட நிக்கிறத பார்த்தோன்னே இந்த தேம் பையன் வந்து வேகமா கோமா வரான். இந்த பையன் கோமா வர்றது வேற, இந்த போ பையன் வேற கேமரா வச்சிருக்கோம்ல அதை வச்சு கேப்சர் பண்றான். கேப்சர் பண்ணதை பார்த்தோன்னே, ஆமா நீ யாரு, இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தேம் கேட்க, அது வந்து இவன் புதுசா வந்த பையங்க, இப்ப டேரக்டரா வேலை செஞ்சிருக்கான்னு மிங்க டேலாம் சமாளிக்க பாக்குறாங்க. எனக்கு என்னமோ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு இந்த தேம் பையன் வந்து லைட்டா கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் ரொம்பலாம் ஞாபகம் வரல. என்ன கேமராவை வச்சு ஏதோ பண்ணிக்கிருந்த, என்ன பண்ணிக்கிருந்த, காட்டு அப்படின்னு தேம்பை வந்து காட்ட, இப்போ இவன் நடந்து வந்தோம்ல அதைத்தான் இவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். டெலிட் பண்ணு அப்படின்னு தேம் வந்து கத்த, டெலிட் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு மிங்க டேலாம் பக்கத்துலேருந்து சொல்ல, இவனும் டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் டெலிட் பண்ணுறத அந்த போப்பை வந்து பக்கத்துலேருந்து பார்த்து, இந்த செலிபிரிட்டிஸோட வாழ்க்கையை வந்து எட்டி பார்க்குறதே மற்றவனோட வேலையாக இருக்குது அப்படின்னு இந்த தேம்பை வந்து இப்படிலாம் புலம்பிட்டு போகிறான். இவன் வாழ்க்கையில் நினச்சுன்னு தெரில, இப்படி புலம்பிட்டு போகிறான். அப்படியே கட்டின அடுத்த சீனில் வந்து இந்த போப்பை வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த பை பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறா, என்னடா எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, ஏதோ போச்சுன்னு இந்த பையன் வந்து கொஞ்சம் வேண்டாம் இருப்பதான் பேசியிருக்கான். அடுத்த நாள் இந்த பையன் வந்து வேலைக்கு வாரான். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அந்த தேம் பையன் மட்டும் தனியாக வர, அவன் வர்றதை பார்த்தோன்னே மேக்கப் போடுற எல்லாருமே தேம் பின்னாடியே போயிட்டாங்க. மிச்சம் இருக்க 4 மெம்பர்ஸ் வந்து கண்டுக்கவே இல்லை. என்னது இது, இந்த தேம் பையனுக்கு மட்டும் இந்த பேண்டில் வந்து ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, சரியில்லையே அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த போ பையனும் நோட் பண்ண தான் செய்கிறான். அதுக்கப்புறம் என்ன, இப்போ இவங்களுக்கான கான்சர்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. பசங்க என்னமோ எல்லாத்தையும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கான பெரிய அனௌன்ஸ்மெண்ட் காத்திருக்கு. இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் காத்திருக்கு. ஒரு பெரிய பிக் கான்சர்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் அனௌன்ஸ் பண்ணல, இப்போ நம்மளுக்காக சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து தேம் வந்து பண்ணி காட்ட போறாரு அப்படின்னு சொல்ல, தேம் என்னமோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண தயாராகிட்டான். மிச்சம் இருக்க 4 மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாக போகிறாங்க. நடக்கிற எதுவுமே இந்த போ பையனுக்கு வந்து சரியா பண்ணல. 3 மாசத்துல இந்த பேண்ட் வந்து டிஸ்பேண்ட் ஆக போதும் அப்படின்னு சொல்றாங்க. தேமுக்கு தான் எல்லாரும் வந்து ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க அப்படின்னு பையன் வந்து இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்போதான் இந்த பையனும் அந்த மிங் பொண்ணும் பேசின விஷயத்த வந்து நம்ம காட்டுறாங்க. இந்த பேண்ட்லேயே முக்கியமான ஆள் வந்து யாருன்னா அது தேம் தான். தேமால தான் இந்த பேண்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து முன்னாடியே வந்திருக்கு. அதனால இந்த தேம் பையனை வந்து கொரியாவில் இருக்க ஒரு பெரிய கம்பெனி வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த தேம் பையன் மட்டும் கொரியா போயிட்டான்னா மிச்சம் இருக்க 4 மெம்பர்ஸ் வச்சு இந்த கம்பெனி வந்து என்ன பண்ண போகிறாங்க? அப்போ என்ன ஆகும், இந்த பேண்டே வந்து ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறா உடஞ்சி போயிடும் அப்படின்னு இந்த மிங் பொண்ணு வந்து இப்படிலாம் சொல்கிறா. என்னது இந்த தேம் பையன் வந்து இவ்வளோ செல்ஃபிஷாக யோசிச்சிருக்கான். இவன் மட்டும்தான், இவனால தான் இந்த பேண்ட் உருவாயிருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த 4 பேரை விட்டு போறதுக்கு வந்து இவன் என்ன இப்படி முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு இந்த போப்பை வந்து இப்படிலாம் தேமை பத்தி தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் கரெக்டா வேற தேம் வந்து இன்டர்வியூக்கு வந்து உட்கார்றான். வந்தே வாங்கிட்டு சும்மா இல்லாம, ஏன்டா நான் வந்து ஆல்ரெடி உன்னை பார்த்துருக்கேனே, ஒருக்கா என்னை வந்து நீ ஃபோட்டோ எடுத்தியே, நீ கூட என்னோட ஃபேன் தானே, நீ ஃபோட்டோ எடுத்துக்கடா அப்படி இவன் சொல்கிறான். அத்தனை பேர் இதை கூட இல்லை, எப்படி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு இந்த போப்பை வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்க, ஆமாம் எத்தனை பேர் கையில் வந்து கேமரா வச்சுருக்காங்க, அதை என்ன சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போடாமலே இருக்க போகிறாங்க. அப்படி போஸ்ட் போடும்போது தான் முசரக்கட்டை வந்து நல்லா பார்த்தேன். அதுக்கான எவிடன்ஸு என் கையில் இருக்குது. அஸ் எ ஃபேனாக நீ இருந்துக்கிட்டு நீ இந்த டீமுக்குள்ள வந்தது தப்பான விஷயம்டா. நீ ஏன் போறியா இல்லை நானே அந்த சிஓ எழுதிட்டு வந்து சொல்லையா அப்படி இந்த பையன் வந்து இப்படி ஓவராக போட்டு மிரட்டுறான். அவ்வளோதான் இந்த போ பையனுக்கு வந்து என்ன பண்ணனே தெரில. சரி நானே வேலையை விட்டு போயிருன்னு இந்த பையன் வந்து ஐடி கார்டெலாம் கழட்டி கொடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். இது நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு தேமும் போக பார்க்க, இரு எங்க போறேன், நான் போறதால மட்டும் இங்க வந்து எதுவுமே மாற போறது இல்லை. நீ சரியான செல்ஃபிஷ்.
உன்னோட டீம் மெம்பர்ஸை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறியே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? எல்லாரும் ஒன்றா இருந்து பாடுபடுவாங்களாம், ஆனால் அவங்கள விட நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்ட அப்படிங்கிறதுக்காக அவங்கள விட்டு போகிறது சரியாடா? சொல்லு சொல்லு அப்படி இந்த போப்பை வந்து இப்படிலாம் கேட்குறான். போவோட வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் இந்த போப்பை வந்து இப்படிலாம் கேட்டு இருக்கான். அதான் அந்த போப்பையனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போனோம்ல, அப்போ கூட அந்த ட்ரக்கில் உள்ள பையன் வந்து காட்டினாம்ல ஒருத்தனை வந்து, பாருடா இந்த பையனுக்கும் உன் வயசு தான், எப்படி ஆப்லாம் கிரியேட் பண்ணியிருக்கான்னு பாருடா அப்படியே அந்த ட்ரக்கில் உள்ள பையன் வந்து சொல்லியிருப்போம்ல. அந்த பையன் வேற யாரும் இல்லைப்பா, இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த போ பையனை வந்து தேவைப்படுற அளவுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். நல்லா யூஸ் பண்ணிட்டு என் வெற்றிக்கு காரணம் இவன் தான் போ வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தா, அதெல்லாம் இல்லை பாருங்க, பின்னாடி இருக்க அந்த அங்கிள் ஆண்டி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டான். இதைத்தான் இந்த போப்பை வந்து மனசில் வச்சுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்பட்றா? வெற்றிக்கு ஒருத்தவங்க வந்து உறுதுணையாக இருக்கிற வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கிற, ஆனால் கடைசியில் பாருங்க அப்படியே எல்லாத்தையும் கழட்டி விட்டு போயிடுறீங்களே, எப்படி உங்களுக்கு வந்து இப்படிலாம் மனசு வருது? நீங்களாம் சரியான செல்ஃபிஷ்டா அப்படி இந்த போப்பை வந்து மாய்க்கு வந்தபடி பேசியிருக்கான். தேம் சைட்லேயே ஒரு கதை இருக்கு போல இருக்கு. இங்கே பாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, ஏதோ சொல்றியே, நான் 4 பேர்த்த ஒதுக்குறேன் 4 பேர்த்த ஒதுக்குறேன்னு பேசியிருக்கியே, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ இப்படிலாம் பேசாத, அந்த 4 பேர் தான் என்ன ஒதுக்குறாங்கடா அப்படின்னு இந்த தேம்பை வந்து இப்படிலாம் சொல்ல. என்னது இது, இவன் புதுசாக இன்னொரு கதை சொல்கிறான்னு போக்கா ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இந்த பையன் வந்து வேலையை விட்டு போகிறதுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண. இந்த நேரம் வேறு அந்த பை பொண்ணு வந்து, டே அலுமினி மீட்டிங் இருக்குல்ல, மறக்காமல் வந்துடுடா, மறக்காமல் வந்துரு, நீ டேரக்டர்னு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே சீனை போடுறோம் அப்படி அந்த பொண்ணு வேறு இப்படிலாம் சொல்ல. அது சரி வேலையாக போகுது, அதுக்கு வேலை என்னென்னு இந்த பையன் வேறு ஓவராக ஃபீல் பண்ணியிருக்கான். எனக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இதை தேமுக்கும் அந்த மிச்சம் இருக்க 4 மெம்பர்ஸுக்கும் இல்லை வந்து என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த மிங் பொண்ணு இருக்கால, அந்த மிங் பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி கேட்க, ஏன்டா அதை கேட்கறதுக்கு இதுவாட நேரம், பேசாமல் கேட்கணும்னா அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியதுன்னு அப்படியே அந்த மிங் பொண்ணு வேற சொல்ல. சரி அவங்ககிட்ட போய் கேட்டதுன்னு இந்த போப்பையும் வேகமாக ஓடுறான். அந்த தேம்பை வந்து தனியாக நிற்கிறான். சரி இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைப்பா, இந்தா உன் ஐடி கார்டு, நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எதுவுமே பேசாமல் ஐடி கார்டு கொடுத்துட்டு கிளம்புறான். இரு எங்கே போகிறேன், நான் இந்த வேலையில் கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சே ஆகணும், அதுலேயும் முக்கியமாக உன்னை பற்றி எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இந்த போப்பை வந்து தேம்கிட்ட இப்படிலாம் கேட்குறான். தேம்கிட்டே ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குப்பா, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.